அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ப்ராக்டிக்ஸ் கிளாஸ் தாங்க எடுக்கிறோம். இது எதுக்காகனா, இப்போ டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, டிசைன்ஸ் வைக்கிறதுக்கு, அடுத்தது ஃப்ராக்கு, சர்க்கிள் ஃப்ராக்ஸு, ஃப்ளோரல் ஃப்ராக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக உண்டான ஸ்டிச்சிங் ப்ராக்டிக்ஸ் தாங்க இது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் லைன்ஸ் கொடுத்து போட்டுட்டதுக்கப்புறமா அடுத்து சுருள் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லைன்ஸ்லேயே நீங்கள் அப்படியே நீடியில் விட்டு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் நூல் எதுவும் போட வேண்டாம், வெறும் நீடில் மட்டும் போடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த நீடில் வந்து பேப்பரில் வச்சு ஸ்டிச் பண்ணுற நீடில் வந்து கிளாத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் தனி நீடில் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இதையே நீங்கள் இந்த டேர்னிங்லேயே நீங்கள் வந்து இப்படியே இந்த சர்க்கிளில் கேர்வ்லலாம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கையோட பொசிஷன் எப்படி நம்ம டேர்ன் பண்ணணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ தான் அடுத்து எப்படி டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கை வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்காக தான் உங்களை இந்த ப்ராக்டிக்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக இந்த இதை வந்து ஒரு 2-3 பேப்பர்ஸாவது நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி நல்லா போட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நல்லா ப்ராக்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிளாத் எடுத்து அதை வந்து 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம அந்த க்ராஸிங்கில் போடுறோம். ஓகேங்களா? கிராஸில் போட்டு இப்போ ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிருது. ஓகேவா? இதை வந்து இப்போ இந்த கார்னர் ஏஜில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வெறும் நீடில் வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் த்ரெட்டெல்லாம் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் அந்த நீடில் இந்த நீடிலுக்கும் இருக்கக்கூடாது. பேப்பரில் போட்ட நீடில் கிளாத்துக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாகவே நிதானமாக அந்த கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஃபோல்டிங் பண்ணி பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் டபுள் ஃபோல்டு உங்களால் பண்ண முடியலைன்னா சிங்கிள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேர்னிங் மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ப்ராக்டிக்ஸ் எடுங்க. ஸ்டார்டிங் எடுத்ததுமே உங்களுக்கு டபுள் ஃபோல்டு வரலன்னா சிங்கிள் ஃபோல்டில் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இப்படி நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 2 or 3 ஹவர்ஸாவது அந்த ப்ராக்டிக்ஸ் எடுக்க உங்களுக்கு அந்த கேர்வ்லலாம் வளைவெல்லாம் ஈஸியாக வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த வளைவுங்க ஈஸியாக வந்துட்டதுக்கப்புறம் எப்படி டிசைன்ஸ் தைக்கணுன்னாலும் உங்களுக்கு அந்த கை வந்து ஈஸியான மெத்தடு காமிச்சிரும். அதுக்காக உண்டான ப்ராக்டிக்ஸ் கிளாஸ் தாங்க இது. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம இப்போ திருப்பி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டிச் பண்ணதை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது திருப்பியும் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படியே கொஞ்சம் கிளாத்தை நீங்கள் பெருசாக எடுத்து இப்படியே ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ப்ராக்டிக்ஸ் எடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்காக சிங்கிளில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டபுளாக காமிச்சேன் இல்லையா? உங்களுக்கு அப்படி சிரமமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி சிங்கிளாக ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ இதை சிங்கிளாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறமா திருப்பி அதே இன்னொரு ஃபோல்டிங் நம்ம மடித்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டுருக்கோம். இது முடிச்சிட்டதுக்கப்புறமா அடுத்த இன்னொரு மடிப்பாக நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ டபுள் ஃபோல்டிங் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கே ஈஸியாகிடும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ இந்த இதில் இன்னொரு ஃபோல்டிங்கும் நீங்கள் மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை அடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆக்கிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிக்ஸ் எடுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.